ஒரு அரசு கருணை அடிப்படையிலே இது போன்ற பணி நியமனங்களை வழங்குவதற்கான அதிகாரம் உண்டு. எனவே இந்த நியமனங்களை பொறுத்தவரை நீதிமன்ற வழிகாட்டுதலுக்கு உட்பட்டதுதான் என்ற சூழ்நிலையிலும் இது குறித்து டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லப்படக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நீதிமன்றத்தில் ஒரு விளக்கம் அளிப்பார்கள். இவர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி வழங்குவதற்கு அரசு எந்த அடிப்படையில் முடிவெடுக்க முடியும் என்பது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி சார்பிலே தங்களுடைய கருத்துக்களை நீதிமன்றத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலே சமர்ப்பிப்பார்கள். இதன் மூலமாக கருணை அடிப்படையில் அரசு யாருக்கெல்லாம் பணி நியமனம் செய்ய முடியும் என்பதற்கான விதிமுறைகள் வகுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஏற்கனவே பல கட்சிகள் இது போன்ற ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் பங்கேற்று உயிரிழந்தவர்களுக்கு அவர்களை சார்ந்த குடும்பத்தவர்களுக்கு எல்லாம் அரசு பணி வழங்குவது ஏற்புடையதாக இருக்குமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருந்தார்கள். இது அதிகாரத்தை மீறிய செயலாக இருக்குமோ என்ற அடிப்படையில் எல்லாம் கேள்வி எழுப்பியிருந்தார்கள். இருந்தாலும் கடந்த ஆண்டு நடைபெற்ற அந்த துன்பியல் சம்பவம் என்பது அந்த துயர சம்பவத்திலே 41 பேர் உடல் நசுங்கி அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்தது என்பது முழுக்க முழுக்க பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான். பாதுகாப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டியது ஒரு அரசினுடைய பணி. எனவே அரசு அந்த பணியில் கடந்த ஆட்சி காலத்தில் தவறிவிட்டது. எனவே அரசினுடைய தவறுக்கு இந்த அரசு அவற்றை சரி செய்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த பணி நியமனங்களை வழங்கி இருக்கின்றது என்ற அடிப்படையில் அரசின் சார்பிலும் கூட விளக்கம் அளித்திருக்கின்றார்கள். எனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணி இடங்களை பார்த்தோம் என்றால் பள்ளி கல்வித்துறையில் இளநிலை உதவியாளர் பணியிடம் பலருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு அந்த தொடக்க நிலை ஊதியமே ஒரு 30,000 ரூபாய்க்கு மேலே வாங்குவார்கள் அரசு துறையிலே. எனவே இந்த பணியிடங்கள் என்பது கிட்டத்தட்ட பெரும்பாலானவர்களுக்கு குரூப் 4 அளவிலான பணியிடங்களாக கிடைத்திருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பிஏஓ அளவிலான பணியிடங்களுக்கு நிகராக பார்க்கப்படக்கூடிய இளநிலை உதவியாளர் போன்ற பதவிகள் எல்லாம் அவர்களுக்கு அரசு துறையிலே அந்த பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பள்ளிக்கல்வித்துறை மட்டுமல்ல, பத்திரப்பதிவுத்துறை, காவல்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, அந்த ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை என்று பல்வேறு துறைகளிலே இவர்களுக்கான பணியிடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இது மட்டுமல்லாமல் இரவு காவலர்களாக கூட ஒரு சிலர் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சிக்கு உள்ளாக அவர்களுக்கு கல்வி தகுதி இருந்தால் அதற்கு ஏற்ற முறையில் பணியிடத்தை வழங்கியிருக்கின்றார்கள். இரவு காவலர் என்ற அடிப்படையிலே அரசு அலுவலகங்களிலும் அரசு பள்ளி மாணவர்களுக்கான விடுதிகளிலும் கூட இருவர் இரவு காவலர் என்ற அடிப்படையில் இந்த பணியிடங்களை பெற்றிருக்கின்றார்கள். மற்றபடி 12ஆம் வகுப்பு தேர்ச்சி என்ற தகுதி இருந்தாலே இளநிலை உதவியாளர்களாக குரூப் 4 பணியிடத்திற்கு செல்ல முடியும் என்ற அடிப்படையில் தான் பலருக்கும் அந்த ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கின்றார் தமிழக முதலமைச்சர். இவர்களுக்கு இன்று வழங்கக்கூடிய பணி என்பது நிரந்தர பணி தான். இவர்கள் இளநிலை உதவியாளர்களாக, அதே போன்ற அலுவலக உதவியாளர்களாக உடனடியாக பணி வாய்ப்பை பெறுகின்றார்கள். என்றாலும் இது குறித்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைமுறையில் இருக்கும். இப்போது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த பணி நியமனங்களை நீதிமன்றத்தை பொறுத்தவரை தற்காலிகமான நியமனமாகவே பார்க்கின்றது. நீதிமன்றத்தில் இது குறித்த வழக்கு முழுவதுமாக விசாரிக்கப்பட்டு டிஎன்பிஎஸ்சியினுடைய விளக்கம் பெறப்பட்டு அரசு தரப்பில் ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர்கள் கருணை அடிப்படையில் அரசு கொள்கை முடிவெடுத்து யாருக்கெல்லாம் இருக்கக்கூடிய சட்ட நடைமுறைகளின்படி இந்த பணி நியமனங்களை மேற்கொள்ள முடியும் என்பதற்கான விளக்கங்களை வழங்கும் பொழுது அடுத்த கட்டமாக இது நிரந்தரமாக அவர்களுக்குரிய பணியாக மாறும். இப்போது வரை ஆனந்த ஜோதி என்பவர் புகழூர் வட்டத்தை சார்ந்தவர், இளநிலை உதவியாளராக இருக்கின்றார். கரூர் மாவட்டத்தில் செங்குந்தபுரத்தை சார்ந்த நிவேதாவிற்கு இளநிலை உதவியாளர் பணியிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. சனப்புரட்டி கிராமம் கரூர் மாவட்டத்திலே கலைச்செல்வி, அவருடைய கணவர் பெயர் வடிவழகன், இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருந்தார்கள். அவருக்கும் அலுவலக உதவியாளர் என்ற ஒரு பணியிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. கரூர் மாவட்டம் ஏமூர் கிராமத்தை சார்ந்த சதீஷ்குமாருக்கு அலுவலக உதவியாளர் பணியிடம் கிடைத்திருக்கின்றது. கரூர் நகரத்தை சார்ந்த விமலுக்கு அலுவலக உதவியாளர் பணியிடம் கிடைத்திருக்கின்றது. கரூர் தாந்தோணி மலையை சார்ந்த சங்கவிக்கு இளநிலை உதவியாளர் பணியிடம் கிடைத்திருக்கின்றது. கரூர் கிருஷ்ணராயபுரம் வட்டத்தை சார்ந்த ரகுநாதனுக்கு இரவு காவலர் பணி கிடைத்திருக்கின்றது. கரூர் நகரத்தை சார்ந்த செல்வராணிக்கு மாவட்ட வருவாய் பிரிவில் வேலை கிடைத்திருக்கின்றது. கரூரினுடைய காதப்பாறை பகுதியை சார்ந்த திவ்யா என்பவருக்கு இளநிலை உதவியாளர் பணியிடம் கிடைத்திருக்கின்றது. ராயனூர் வடக்கு பகுதியை சார்ந்த கரூர் மாவட்டத்தில் ராயனூர் வடக்கு கிராமத்தை சார்ந்த கிருஷ்ணமூர்த்திக்கு இளநிலை உதவியாளர் பணியிடம் கிடைத்திருக்கின்றது. கரூர் நகரத்தை சார்ந்த மோனிஷா என்பவருக்கு ஊரக வளர்ச்சி துறையிலே இளநிலை உதவியாளர் பணியிடம் கிடைத்திருக்கின்றது. கரூர் நகரத்தை சார்ந்த சந்திரகலாவுக்கும் இளநிலை உதவியாளர் பணியிடம் கிடைத்திருக்கின்றது. கரூர் நகரத்தை சார்ந்த மகாலட்சுமி என்பவருக்கும் இளநிலை உதவியாளர் பணியிடம் கிடைத்திருக்கின்றது. கரூர் நகரை சார்ந்த தனலட்சுமி என்பவருக்கு காவல்துறையிலே இளநிலை உதவியாளர் என்ற ஒரு பணியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கரூர் வெங்கமேடு பகுதியை சார்ந்த முருகன் என்பவருக்கு அலுவலக உதவியாளர் பணியிடம் கிடைத்திருக்கின்றது. உப்பிடமங்கலம் கிழக்கு பகுதியை சார்ந்த பிரபாகரன் என்பவருக்கும் இளநிலை உதவியாளர் பணியிடம் கிடைத்திருக்கின்றது. கரூர் தாந்தோன்றி மலையை சார்ந்த ஷர்மிளா என்பவருக்கு இளநிலை உதவியாளராக அரசு துறை பணி கிடைத்திருக்கின்றது. அதே போன்று சனப்புரட்டி பகுதியை சார்ந்த சந்தியாவிற்கு
ஊரக வளர்ச்சித் துறையில் இளநிலை உதவியாளர் பணியிடத்தை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். கரூர் மாவட்டத்தினுடைய புகழூர் பகுதியைச் சேர்ந்த அஸ்வின் குமரனுக்கும் ஊரக வளர்ச்சித் துறையில் இளநிலை உதவியாளராக பணி நியமன ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. கரூர் அரவக்குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சுதன் என்பவருக்கும் மாவட்ட வருவாய் பிரிவிலே அலுவலக உதவியாளர் பணியிடம் கிடைத்திருக்கின்றது. ஈரோடு மாவட்டத்தைச் சார்ந்த அகிலா என்பவருக்கும் மாவட்ட வருவாய் பிரிவில் அலுவலக உதவியாளர் என்ற பணி வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஈரோட்டை சார்ந்த குணசேகர் என்பவருக்கும் பேரூராட்சிகள் துறையிலே இளநிலை உதவியாளர் பணியிடம் கிடைத்திருக்கின்றது. ஈரோட்டை சார்ந்த குணசேகர் என்பவருக்கும் அந்த பேரூராட்சி துறையில் பணி நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்த ஜெயபிரகாஷ் என்பவருக்கு திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர் திருப்பூரிலிருந்து கரூருக்கு வந்து அந்த நிகழ்வை பார்வையிட்ட குடும்பத்தை சார்ந்தவர்கள் உயிரிழந்திருந்தார்கள். அதில் இவரும் ஒருவர், அந்த குடும்பத்தை சார்ந்தவர். இந்த அடிப்படையிலே அந்த வாய்ப்பை முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த அவருக்கு நிவேதிதா என்பவருக்கு இளநிலை உதவியாளராக ஊரக வளர்ச்சித் துறையில் பணி நியமனம் அதற்குரிய ஆணை வழங்கப்பட்டிருக்கின்றது. கரூர் தாந்தோணி மலையை சார்ந்த தீபலட்சுமிக்கும் ஊரக வளர்ச்சித் துறையிலே இளநிலை உதவியாளராகவும், திண்டுக்கலை சார்ந்த மல்லிகாவிற்கு அந்த திண்டுக்கல் மாவட்டத்திலேயே இளநிலை உதவியாளர் பணியிடமும் கிடைத்திருக்கின்றது. அதாவது திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு திருப்பூரிலேயே பணியும், திண்டுக்கல் மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர்களுக்கு என்று வெளி மாவட்டங்களில் இருந்து வந்து கரூரிலே அன்றைக்கு நடைபெற்ற அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உடல் நசுங்கி உயிரிழந்து போனவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு அவர்களுடைய சொந்த மாவட்டத்திலேயே அரசு பணி வழங்குவதற்குரிய முயற்சியை தமிழக முதலமைச்சர் மேற்கொண்டு அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். சேலம் மாவட்டத்தில் இருந்தும் ஒரு சிலர் வந்து உயிரிழந்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் சேலத்தை சார்ந்த ஜோதி என்பவருக்கு பழங்குடியினருக்கான உண்டு உறைவிட பள்ளியிலே இரவு காவலர் என்கின்ற ஒரு பொறுப்பு அவர்களுடைய கல்வி தகுதிக்கு ஏற்ப வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று கரூர் ஏமூர் கிராமத்தை சார்ந்த சக்திவேல் என்பவருக்கு பள்ளி கல்வித்துறையிலே இளநிலை உதவியாளர் பணியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. கரூரை சார்ந்த யோகேஷ்குமாருக்கு மாவட்ட வருவாய் அலுவலகிலே இரவு காவலர் என்கின்ற ஒரு பணியிடத்தையும் முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். இந்த 31 பேருக்கும் பணியிடம் வழங்கப்பட்டிருக்கின்றது. 32வது ஒருவர் திருமதி சாந்தி என்பவர் ஈரோடு மாவட்டத்தை சார்ந்தவர். எனவே கல்வி தகுதிக்கு ஏற்பதான் இந்த பணியிடங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒரு சிலர் 8ஆம் வகுப்புக்கு உள்ளாக தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சியை இழந்தவர்களுக்கு இரவு காவலர் என்ற அடிப்படையில் பணி நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது. திருமதி சாந்தி என்பவர் தனக்கு பணியிடம் வேண்டியதில்லை என்று சொன்னதன் அடிப்படையிலே அவருக்கு இழப்பீட்டு தொகையாக 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றது. கரூரிலே நடைபெற்ற அந்த சம்பவத்தில் உயிரிழந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு ஏற்கனவே 20 லட்சம் ரூபாய் அளவிற்கு அரசு சார்பில் இழப்பீடு வழங்கப்பட்டிருந்தது. இப்பொழுது கூடுதலாக அவர்களில் பலருக்கு அரசு துறை சார்ந்த பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அப்பணிகள் வேண்டாம் என்று சொன்னவர்கள், அதாவது கல்வி தகுதி சற்று குறைவாக இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் கணவனை இழந்த பெண் ஒருவருக்கெல்லாம் நல்ல இழப்பீட்டு தொகையை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த தொகையை வழங்கியிருக்கின்றார்கள். திருமதி சாந்தி என்பவருக்கு ஈரோடு மாவட்டத்தில் சார்ந்த அவருக்கு 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை தமிழக முதலமைச்சர் வழங்கியிருக்கின்றார். எனவே கரூர் சம்பவத்திலே கருணை தொகையும் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணைகளும் இன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தினுடைய ஆய்வுக் கூட்ட அரங்கில் முதலமைச்சர் இந்த கருணை அடிப்படையிலான பணி நியமனங்கள் மற்றும் கருணை தொகையை வழங்கியிருக்கின்றார். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு தொழில்துறை சார்ந்த நடவடிக்கைகளையும் முதலமைச்சர் பார்வையிட இருக்கின்றார். கரூர் மாவட்டத்தில் அமைய இருக்கின்ற காலனி தொழிற்சாலைக்கு இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். அதன் மூலமாக 13,500 பேருக்கு கரூர், திருச்சி உள்ளிட்ட அந்த மத்திய மாவட்டங்களில் வேலைவாய்ப்பு உருவாகும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள் தொடர்பாகவும் தற்போது முதலமைச்சர் கரூரில் இந்த ஆய்வுக் கூட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார். தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சராக ஒவ்வொரு நாளும் தலைமைச் செயலகத்திலே காலை முதல் மாலை வரை ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்கக்கூடிய முதலமைச்சர் இப்பொழுது மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டங்களையும் தொடங்கி இருக்கின்றார் என்பதைத்தான் இந்த ஒரு நிகழ்வு எடுத்து காட்டுகின்றது. மாவட்ட அளவில் ஆய்வுக் கூட்டங்களுக்கு அடுத்தடுத்து முதலமைச்சர் செல்வார் என்றும் எதிர்பார்க்க முடியும். இப்போது முதலமைச்சர் கரூர் மாவட்ட அளவிலான ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். செயல்படுத்தப்பட்டு வரக்கூடிய நலத்திட்டங்கள், அதில் ஏதேனும் பயனாளர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டுமா, அதற்கான தேவை இருக்கின்றதா என்பது உள்ளிட்ட விவரங்களை எல்லாம் முதலமைச்சர் கேட்டறிந்து வருகின்றார். 31 பேருக்கு அரசு பணி நியமன ஆணைகள் கருணை அடிப்படையில் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஒருவருக்கு கருணை அடிப்படையிலான கருணை தொகையாக 10 லட்சம் ரூபாயும் தற்போது வழங்கப்பட்டுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.